நிறைய வகுப்பு எடுத்திருக்காங்க. அடிய நான் ஆரம்பிச்சு விடுறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविंद शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती शितिकंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अम्बरम्यकपर्दिनि शैलसुते। आदिपराशक्ति माता की जय। श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती देवीभ्यो नमः। जगन्माता भुवनेश्वरिनुடைய परिपूर्ण कृपையினாலே இன்றைய தினம் துஷ்டனாகிய மகிஷாசுரனை அம்பாள் சம்ஹாரம் பண்ணின அற்புதமான விஜயதசமி என்னும்படியான ஒரு திருநாள். இந்த நாள் அன்னைக்கு தேவியோடைய சிந்தனைய பண்றதுங்கிறதே மகாபாகியம். பாக்யோதயேன அப்படிங்கிறார். பகு ஜென்மங்கள்ல நம்ம பண்ணின புண்ணியத்தினாலதான் அம்பாளை பத்தி இந்த புண்ணிய தினத்துல நம்மளால ஸ்மரணம் பண்ண முடியும். இல்லாட்டினா ஒரு காலம் நடக்காது. அம்பாள் பண்ணின பரிபூர்ண கருணையினாலதான் இந்த சமயம் அவளை நம்ம நினைக்க முடியாது. நேரடியா விஷயத்துக்கு வரேன். துர்கா சப்தசதி என்கின்ற தேவி மகாத்மியம் அருமையான ஒரு கிரந்தம். நம்ம எல்லாரும் மனசோட வச்சு ஹிருதயத்தோட சேர்த்து பிடிச்சு கொண்டாடி ஆலிங்கனம் பண்ணிண்டு ஆசாசையா படிக்க வேண்டிய ஒரு அருமையான கிரந்தம் துர்கா சப்தசதி. சண்டி பாராயணம் என்று இந்த கிரந்தத்துக்கு பேரு. 700 ஸ்லோகங்கள் இருக்கு. பகவத்கீதை ஒரு சப்தசதி, துர்கா சப்தசதி ஒரு சப்தசதி. 700களும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு, எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினதான பகவத்கீதை நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கே ஆதாரமாக இந்த சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளை எல்லாம் நன்றாக தெரிவிக்கும்படியான ஒரு கிரந்தம் பகவத்கீதா என்னும்படியான கிரந்தம். யார் ஒருத்தன் பகவத்கீதையை படிக்கிறானோ அவனுக்கு யமலோகத்துக்கு போக வேண்டி வராதுன்னு ஆச்சாரியாள் சங்கர பகவத்பாதாள் சொல்றார். பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்காஜலலவ கணிகாபீதா சகிருதபியேன முதாரிதமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சாங்கிறாள். அது கீதா சப்தசதி. இந்த தேவி மகாத்மியமோ துர்கா சப்தசதி. இந்த 2 சப்தசதியும் யார் ஒருத்தன் பிடிச்சுக்கிறானோ அவனுக்கு நிச்சயமா மோட்ச சாம்ராஜ்யம்ங்கிறது அவனோட மோட்ச சாம்ராஜ்யத்தோட சாவி அவன் கையில இருக்கிற மாதிரி. அவ்வளவு அருமையான கிரந்தங்கள். அதுல இந்த துர்கா சப்தசதிய நீங்க ரொம்ப அருமையா படிக்க போறேன். ஸ்ரீமதி அஞ்சனி சேஷாத்ரி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் இதை ரொம்ப அழகா சொல்லித்தர போறாங்க. இந்த கிரந்தத்துல நீங்க யார் யாரையெல்லாம் பத்தி படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூவைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய தலைப்பு ஸ்ரீ துர்கா சப்தசதியில இருக்கக்கூடிய நாயிகா. நாயிகா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அது தமிழ்ல நாயகி என்று சொல்றோம். அதே வார்த்தையை அபிராமி பட்டரும் நாயகி, நான்முகி, நாராயணி, கை நடின பஞ்சசாயகி என்று அபிராமி அந்தாதியில அந்த நாயகிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நம்மளுக்கு நாயக்கனாக சிவபெருமானும் நாயகியாக அம்பாளும் இருக்கா. இந்த லோகத்துக்கே அம்மா அப்பாவா இருக்கா. காளிதாசர் சொல்றார், வாகர்த்தாவிவசம் பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்று. அவளேதான் லக்ஷ்மி நாராயணாள், அவளேதான் சரஸ்வதி பிரம்மதேவாள். எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எந்த பாவத்துல பூஜிக்கிறோமோ அந்த பாவத்துல அனுகிரகம் பண்றா. நீங்க இந்த சித்திரத்துல பாக்குறது முதல் படத்துல இருக்கிறது மகாகாளி
இரண்டாவது படத்துல இருக்கிறது மகாலட்சுமி, மூணாவது படத்துல இருக்கிறது மகா சரஸ்வதிங்கிற அம்பாள். இவாதான் இந்த தேவி மகாத்மியத்துடைய தேவதைகள். இந்த 3 பேரும் தான் தேவி மகாத்மியத்துக்கு ரொம்ப முக்கியமான அம்பாள். தேவி மகாத்மியத்துல இந்த பகவத்கீதையில எப்படி 18 அத்தியாயம் இருக்கோ, இந்த தேவி மகாத்மியத்துல 13 அத்தியாயம் இருக்கு. அந்த தேவி மகாத்மியத்துக்கு காமனான ஒரு தியான ஸ்லோகம் மாதர்மே மதுகைட்ட பக்னி மகிஷ பிரணாபகாரோத்யமே हेला निर्मित धूम्रलोचनवते हे चंडमुंडार्दिनी निशेषीकृत रक्तबीजतनुजे नित्ये निशुंभापहे शुंभध्वंसिनी संहराशु दुरितं दुर्गे நமஸ்தேம்பிகே என்னும்படியான ஸ்லோகம். துர்கா தேவிய பொதுவா நமஸ்காரம் பண்றது. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே தேவி மகாத்மியம் முழுக்க நமக்கு மனசுல வந்துடுறது. தேவி மகாத்மியத்தோட சாரம் ஒரே ஸ்லோகத்துல ஏக ஸ்லோகி தேவி மகாத்மியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஏன்னா ஒரே ஸ்லோகத்துல தேவி மகாத்மியம், இந்த 700 ஸ்லோகத்துல நீங்க படிக்க போற கதை அத்தனையும் இந்த ஒரு ஸ்லோகத்துல வந்துடுறது. மாதர்மே மது கைட்ட பக்னி, அம்மா மது கைட்டபர்கள் என்கின்ற அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினவளே, மகிஷ பிராணாபகாரோத்யமே, மகிஷாசுரனுடைய பிராணன் அவனுடைய உடலை விட்டு போகும்படியாக மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினவளே, மகிஷாசுர மர்தினியே, ஹேளா நிர்மித தூம்ரலோச்சனவதே, ஹேளானா விளையாட்டு, விளையாட்டாக தூம்ரலோச்சனனை அழித்தவளே. சொல்றோம் இல்லையா, சமர விசோஷித சோனித பீஜ சமுத்பவ சோனித பீஜலதே அப்படி வருது. அதே மாதிரி தூம்ர விலோச்சன தூம்ரசதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே, அதுலயே எல்லாம் வருது. இந்த ஐகிரி நந்தினி இருக்கு இல்லையா, அதுலயே உங்களுக்கு இந்த தேவி மகாத்மியத்தோட சாராம்சம் முழுக்க அங்கங்க மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்திலேயே வருது. அப்போ விளையாட்டாக தூம்ரலோச்சனனை பொடிப்பொடியாய் சாம்பல் மேடாக பண்ணினவள். ஹேளா நிர்மித தூம்ரலோச்சன வதே ஹே சண்டமுண்டார்தினி, சண்டமுண்ட அர்த்தினி, அர்த்தினா சம்ஹாரம் பண்ணினவள், அழித்தவள். சண்டனையும் முண்டனையும் அழித்ததனால் சாமுண்டி என்கின்ற பெயரை பெறுகின்றாள் காளி. தேவி மகாத்மியத்திலே அது ஒரு ஸ்லோகமா வரும். அப்புறம் நிஷேஷீகிருத ரக்த பீஜ தனுஜே, தனுஜா, தனுஜகான்னா அசுரா, தனுங்கிறவளுக்கு பிறந்தவன் தானவன் அப்படின்னு ஒரு குரூப், தானவர்கள்னு ஒரு குரூப். திதிக்கு பிறந்தவாள்லாம் தைத்தியர்கள், தனுவுக்கு பிறந்தவாள்லாம் தானவர்கள், அதிதிக்கு பிறந்தவாள்லாம் ஆதித்யர்கள், அவெல்லாம் தேவர்கள். மாதிரி இந்த தனுவுக்கு பிறந்த தானவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினவளே. தானவர்கள்ல ஒரு முக்கியமான தானவனா இருக்கக்கூடிய யாரு, ரத்த பீஜன். அந்த ரத்த பீஜனை நிஷேஷி, கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் ஒழித்தவளே அப்படிங்கிற, நிர்மூலமாக்கினவளே. நித்யே, நித்யான்னு பேரு அம்பாளுக்கு. திதி நித்யா தேவிகள்னு ரொம்ப பிரசித்தம் உபாசனை. 16 அம்பாள் இருக்கா, 15 அம்பாளோட 16வது அம்பாள் பரதேவத்தையே இருக்கா. அப்படி நித்தியே. நிஷும்பாபகை, நிஷும்பனை அழித்தவளே, சும்பன துவம்சம் பண்ணினவளே. அம்மா என்னுடைய துரித்தத்தை நீ போக்குவாய். துரித்தம்னா என்னது, பாப்பம். என்னுடைய பாப்பத்தை எல்லாம் வேகமாக நீ சம்ஹாரம் பண்ணு. ஆசுன்னா வேகமா, வேகமாக நீ சம்ஹாரம் பண்ணு, உனக்கு நமஸ்காரம்னு. இதுதான் தேவி மகாத்மியத்தோட சாரம். என்னென்ன, மது கைட்டபவதம், மகிஷாசுரவதம், தூம்ரலோச்சனவதம், சண்டமுண்டவதம், இரத்த பீஜவதம், நிசும்பவதம், சும்பவதம். இந்த அசுரர்களுடைய வதங்கள் தான் நம்மளுடைய தேவி மகாத்மியத்தின் விஷயமா இருக்கு. இப்போ தேவி மகாத்மியத்தோட அத்தியாயங்களுடைய தேவிகளை பத்தியும், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு ஒரு அம்பாள் இருக்கா, அவளை பத்தி தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் இந்த பிரவச்சனத்துல. இந்த ஸ்லோகத்தை எல்லாம் நாம் படிச்சுன்னு வந்தேன்னா ரொம்ப சமயம் ஆகும், ஒரு வார்த்தையா அர்த்தம் சொன்னேன்னா. ஆனா அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சாரமா சொல்றேன். இந்த 3 அம்பாளோட தியானத்தை மட்டும் நான் விளக்குறேன். மற்ற தியானத்தை ரொம்ப டீட்டெயில்டா போகாம
ஒரு மேலோட்டமா, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியது எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ தேவி மகாத்மியத்துல 13 அத்தியாயம் இருக்குன்னு சொன்னேன். இந்த 13 அத்தியாயத்தை 3 கதைகளாக பிரிச்சிருக்கா, 3 சரித்திரங்களா பிரிச்சிருக்கா. முதல் அத்தியாயம் மட்டும் ஒரு சரித்திரம், அதுக்கு பேரு பிரதம சரித்திரம் என்று பேரு, இல்ல பிரதம சரித்தம் அப்படின்னு பேரு. 2வது பாகம் மத்தியம சரித்தம்னு பேரு. 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்களையும் சேர்த்து மத்தியம சரித்தம்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து 5வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு 13வது அத்தியாயம் வரைக்கும் எத்தனை அத்தியாயம் வருது? 9 அத்தியாயம் வரும். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 9 அத்தியாயம். இந்த 9 அத்தியாயங்களையும் ஒரு பாகமா, ஒரு சரித்திரமா சொல்றோம். அதுக்கு பேரு உத்தம சரித்திரம் என்று பேரு. இந்த 3 கதையில ஒரே டைட்டில் சொல்லணும்னா, பிரதம சரித்திரம்னா மது கைடப வதம், மத்தியம சரித்திரம்னா மகிஷாசுர வதம், உத்தம சரித்திரம்ங்கிறது சும்ப நிசும்ப வதம். இவ்வளவுதான். இதுதான் தேவி மகாத்மியத்தோட சாரமான விஷயம், சார சங்கிரகம் இவ்வளவுதான். ஆனா இது இவ்வளவுதான் சொல்லுற விஷயம் கிடையாது. இதுல இல்லாதது வேற எதுலையுமே கிடையாது. அவ்வளவு அருமையான மந்திர பூர்வகமா இருக்கக்கூடிய கிரந்தம் இது. சரி, இப்ப முதல் அத்தியாயத்தோட அம்பாள் மகா காளி என்று பேர். பார்த்தாலே பயங்கரமா இருக்கு போட்டோ சில பேருக்கு, ஆனா அப்படிலாம் நினைக்காதீங்கோ. காளிங்கிறவள் ரொம்ப லலிதமான அம்பாள், ரொம்ப சௌமிய, அதி சௌமிய, அதி ரௌத்ராயின்னு தேவி மகாத்மியமே சொல்ல போறோம். ரௌத்ரமான ரூபம் அசுராளுக்கு. அம்பாள் பாருங்க, அந்த கோபத்திலையும் ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனந்தத்தின் தேவியா இருக்கா, சச்சிதானந்த ரூபிணியா இருக்கா. கையில என்னெல்லாம் வச்சிருக்காங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. खड्गं चक्र गदेषु चाप परिघान् शूलं कुशुण्डीं शिरः शङ्खं सन्ददतीं करैस्त्रिनयनां सर्वाङ्गभूषावृतां यां हन्तुं मधुकैटभौ जलजबूः तुष्टावसुप्ते हरौ नीलाश्मद्युतिमास्य पाददशकां सेवे महाकालिकाम् ஆசிய பாத தசகாம் அப்படிங்கிற இந்த அம்பாளுடைய ரூபத்தை நீங்க பாருங்க. எப்பவுமே நம்ம தெய்வங்களை மனசுல வாங்கிட்டு அந்த ரூபத்தை தியானிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் தியானம்னு பேரு. இப்ப இந்த அம்பாளுடைய ரூபத்தை பாருங்க. 10 தலைகள், 10 கைகள், 10 கால்கள். ஆசியம்னா முகம், பாதம்னா காலு, பாத தசகாம், பாதங்கள் 10 இருக்கு, முகங்கள் 10 இருக்கு. இந்த அம்பாளுக்கு கைகளும் 10 இருக்கு. இந்த கைகள்ல என்னென்ன வச்சிருக்காங்கிறத சொல்றா. நான் அப்படியே காமிச்சிட்டு வரேன் பாருங்க. खड्गम முதோ இங்க மேல கையில खड्गம்ங்கறத வச்சிருக்கா. खड्गம்னா என்னன்னா खड्गம்னா கத்தி. இந்த கையில நீங்க காமிக்கிறத பார்க்கலாம். खड्गम. அடுத்து 2வதுல சக்கராயுதம் வச்சிருக்கா. சக்கராயுதம் வச்சிருக்கா. 3வது கையில என்ன வச்சிருக்கா? இஷு. இஷுனாக்கா அம்பு, வில்லு வச்சிருக்கா. வில்லு. இஷுனா அம்பு, சாபம்னா வில்லு. இங்க வில்லு இருக்கு பார்த்தீங்களா, அம்பு வில்லு வச்சிருக்கா பார்த்தீங்களா. இங்க பரிகம். பரிகம்ங்கிறது இந்த ஆயுதம். இதுக்கு பேரு பரிகம் அப்படின்னு பேரு. இல்லாட்டினா பரிகம்னா இதையும் சொல்றது உண்டு, கேடயத்தையும் பரிகம்னு சொல்றது உண்டு. சித்திரக்காரா ஒவ்வொருத்தர் வரையும் போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வரைவா, அதுதான் வித்தியாசம். இப்ப பரிகம்ங்கிறது என்னது? கேடயம். இல்லாட்டினா இதுக்கு பேர் புஷுண்டின்னு சொல்றா. புஷுண்டி. சிரஹா, சிரத்தை வச்சிருக்கா. மனுஷனோட சிரத்தை கையில பிடிச்சிருப்பா. காலி நீங்க பார்த்திருப்பேன். சிரஹா. சங்கம். சங்கு வச்சிருக்கா பார்த்தா மேல கையில. சங்கம் சந்ததீம் கரைஹி திரிணயனாம், இதெல்லாம் கையில வச்சிருக்கா அம்பாள். खड्गम चक्र गदा इशु चाप परिधान शूलम. शूलम வச்சிருக்கா. புஷுண்டி வச்சிருக்கா. சிரஸ் வச்சிருக்கா. சங்கு வச்சிருக்கா. இதெல்லாம் கையில வச்சிருக்கா. கதை பாருங்க. வாழ் சக்கரம். வாழ் சக்கரம் கதா. கதா இங்க இருக்கு பாருங்க. खड्गम चक्र गदा इशु चाप, இது 5 இருக்கு இங்க. கத்தி, சக்கரம், கதை, அம்பு, வில்லு. இதெல்லாம் நினைக்கணும்.
இதெல்லாம் நினைச்சுட்டுதான் படிக்கணும் நம்ம தேவி மகாத்மியத்தை. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தாத்விகமா போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த படத்தை நினைச்சுண்டு படிக்கணும். அப்புறம் பாருங்க, இந்த இந்த அம்பாளுடைய வலது கையில இருக்கிறத முதல்ல சொல்றான். அப்புறம் பாருங்க, கட்கம் சக்கர கதேஷு சாப வரைக்கும் இருக்கு. பரிகம்ங்கிறது இது, பரிகம் இந்த ஆயுதம். அப்புறம் சூலம், புஷுண்டி, புஷுண்டி அப்படிங்கிற ஒரு ஆயுதம். அப்புறம் தலை, ஒரு அசுரனோட தலையை வச்சுருக்காங்கிறது, தலைக்கு பதில் தான் இங்க ஒரு ஓடு வரைஞ்சிருக்கா, கபாலம் வச்சிருக்கா. தலையும் வரைகிறது உண்டு, இல்லாட்டினா மண்டை ஓடு இது மாதிரி வரைகிறது உண்டு. அப்புறம் சங்கு, இதெல்லாம் வச்சிருக்கா. இந்த அம்பால தான், இந்த தேவிக்கு பேரு மகாகாளி. இந்த தேவியத்தான் யாம் மதுகைடபௌஹந்தும் ஜலஜபூஹு சுத்தா துஷ்டாவ ஹரவுத் சுத்தே. பெருமாள் தூங்கின்னு இருந்தார். இந்த படத்தை பாருங்க. பெருமாளுடைய காதுல இருக்கக்கூடிய மலத்திலிருந்து வந்தவர்கள் தான் மதுவும் கைடபனும், இந்த ரெண்டு அசுரர்கள். இவாளை கொல்றதுக்காக பெருமாள் யோக நிதிரையில இருந்ததுனால மகாவிஷ்ணுவை எழுப்புறதுக்காக, ஹரினா பெருமாள், ஹரவு சுப்தே பெருமாள் தூங்கும் போது, ஜலஜபூஹு அந்த பெருமாளுடைய நாபிக் கமலத்திலிருந்து வந்த, பத்மநாப பெருமாளுடைய நாபிக் கமலத்திலிருந்து வந்த பிரம்மதேவன் இந்த தேவியைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணினார். யாம் ஹந்தும் மதுகைடபு, மதுகைடபர்களை கொல்றதுக்காக இந்த தேவியைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணினார். மதுகைடபு ஹந்தும் யாம் துஷ்டாவ. அவள் எப்படி இருக்கா? நீலாஷ்மத்யுதிம், நீல நிறத்துல இருக்கா இந்த காளி. இந்த படத்திலையும் பார்ப்போம், அதே அம்பாள் தான். 10 கை 10 காலு 10 தலையோட இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு பேரு தான் மகாகாளின்னு பேரு. இந்த அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டுதான் முதல் அத்தியாயத்தை வாசிக்கிறோம். முதல் அத்தியாயம் தேவி மகாத்மியத்துல சாவர்ணி சூரியதனயோ யோ மனு கத்தியதேஷ்டமஹா நிஷாமய ததுத்பத்திம் விஸ்தராத்கதோ மம என்று தொடங்கி அருமையான அத்தியாயம். இருக்கிறதுலயே விஸ்தாரமா பெருசா இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் 104 ஸ்லோகங்கள்ல அமைஞ்சிருக்கு. இந்த மது கைட்டவர்களை எப்படி பெருமாள் கொள்றாருன்னு உங்களுக்கு தேவி மகாத்மியம் நடத்தும் போது அதை விஸ்தாரமா நீங்க எல்லாம் மேம்கிட்ட படிப்பேன். இப்போ அதை அப்படி வச்சுட்டு 2வது அத்தியாயத்துக்கு நம்ம போறோம். இந்த அம்பாளை பத்தி தெரிஞ்சுட்டோம் இல்லையா, மகாகாளிய பத்தி. இப்ப 2வது அத்தியாயத்துக்கு போறோம். அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 3 அம்பாள் தான் மெயின். அப்ப பிரதம சரித்திரத்துக்கு அம்பாள் இந்த மகாகாளி, மத்தியம சரித்திரத்துக்கு அம்பாள் இந்த மகாலட்சுமி, அதே மாதிரி உத்தம சரித்திரத்துக்கு அம்பாள் இந்த மகா சரஸ்வதி. ஆக்சுவலா தேவி பாகவதத்துபடி துர்கா லட்சுமி சரஸ்வதி சொல்றோம் இல்லையா நவராத்திரிக்கு, இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி கிடையாது. உண்மையா தேவி பாகவதத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவா 3 பேர் தான் நவராத்திரி நாயகிகளா சொல்லியிருக்காங்க. நம்ம துர்கா லட்சுமி சரஸ்வதியை கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த கிரந்தத்துல சொல்லி இருக்கிறது இவா 3 பேரையும் தான். இந்த மகாகாளி தான் முதல் 3 நாள் நவராத்திரியில கொண்டாடுறோம். இந்த மகாலட்சுமிய அடுத்த 3 நாள், இந்த மகா சரஸ்வதிய கடைசி 3 நாள் கொண்டாடி விஜயதசமி இன்னைக்கு கொண்டாடி நம்ம. அந்த மகாலட்சுமிங்கிற அம்பாள் 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 2, 3, 4 இந்த 3 அத்தியாயத்துக்கும் பொதுவான தேவதையாகவும் 2வது அத்தியாயத்துக்கு பர்டிகுலரா தேவதையாகவும் இந்த அம்பாள் இருக்கா. பாருங்க, அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி என்றும் சண்டி என்றும் சண்டிகா என்றும் இந்த அம்பாளை தான் சொல்றோம். அதனால தேவி மகாத்மியத்துக்கே தேவதையாவும் இந்த அம்பாளை நம்ம சொல்றது உண்டு. எல்லா அம்பாலும் ஒரே அம்பாள் தான், அதுல சந்தேகம் இல்லை. அப்புறம் ஏன் இத்தனை ரூபம் பாக்குறோம் அப்படின்னா, இத்தனை ரூபங்களாகவும் அம்பாள் நமக்கு ஒவ்வொரு அனுகிரகத்தை பண்றான். அதுக்காகத்தான் பல பல ரூபங்களை எடுத்துட்டு இருக்கா. அக்ஷஸ்ரக் பரசும் பரசும் கதேஷு குலிஷம் பத்மம் தனு குண்டிகாம் தண்டம் சக்திம் அசிஞ்ச சர்ம ஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் शूलम पाश सुदर्शने च ददधीं हस्तैः प्रवाळ प्रभां सेवे सौरिभमर्धिनीं महालक्ष्मीं सरोजस्थितां. தாமரப்பூல உட்கார்ந்து இருக்கா. இந்த படத்துல பாக்கலாம். இதெல்லாம் கீதா பிரஸ்ல போட்ட படங்கள். அருமையான படம். அவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி வரைஞ்ச படம், ஆனாலும் அவ்வளவு அருமையா இருக்கக்கூடிய படங்கள். இந்த மாதிரி ரூபத்துல பார்த்துத்தான் பகவானை நம்ம மனசுல நிறுத்திக்க முடியும். அக்ஷஸ்ரக்கு
அக்ஷஸ்ரக்குனா அக்ஷமாலை. இங்க பாருங்க, காமிக்கிறேன் எல்லாத்தையும். அக்ஷமாலைனா ருத்ராட்சமா ஜபமாலை. அக்ஷஸ்ரக். பரசுனா கோடாலி கதா வச்சிருக்கா. இஷுனா அம்பு வச்சிருக்கா. குலிசாயுதம் அப்படிங்கிற ஆயுதம். குலிசம்னா வஜ்ராயுதத்தை சொல்றது உண்டு. குலிசாயுதனேன்னு முருகனுக்கு பேர் இருக்கு. பத்மம் தாமரப்பூ வச்சிருக்கா. தனுஷ் வில்லு வச்சிருக்கா இந்த கையில, தெரியறதா? அப்புறம் குண்டிகா. குண்டிகா அப்படின்னாக்கா ஒரு பாத்திரம், கமண்டலம் மாதிரி அது வச்சுருக்கா குண்டிகா. அதுக்கப்புறமா தண்டம். தண்டம்னா ஒரு தடி வச்சுருக்கா. சக்தி, இந்த மேல் கையில இருக்கு பாருங்க, வேலாயுதம் வச்சுருக்கா. சக்தி ஆயுதம். இதெல்லாம் ஆச்சா இந்த பக்கம். அடுத்து கீழே இருந்து திரும்ப எது வரைக்கும் ஆயிருக்கு? சக்தி வரைக்கும் ஆயிருக்கு. அசி. அசினாக்கா கத்தி, இந்த சின்ன கத்தி. அப்புறம் அசிம்ச சர்ம வாழ். சக்தி வாழ். அப்புறம் சர்ம இது பாருங்க, சக்தி அசி இந்த வாழ். அதுக்கப்புறம் சர்மனா கேடயம், அது பின்னாடி இந்த கையில வச்சுருக்கா. அதுக்கப்புறமா சங்கம். தண்டம் சக்தி அசிம்ச சர்ம. ஜலஜம்னா தாமரப்பூ வச்சுருக்கா. ஜலஜம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம். ஜலஜம்னாக்கா சங்குன்னு அர்த்தம். முன்னாடி பத்மத்தை சொன்னதுனால இங்க ஜலஜம்ங்கிறது தாமரையை இது சங்க குறிக்கிறது. சங்கு தண்ணியில இருந்து தானே பிறக்கிறது, கடல் தண்ணியில இருந்து தானே பிறக்கிறது, அதனால ஜலஜம். அப்புறம் கண்டா. கண்டான்னா மணி. இந்த மணியை பத்தி எல்லாம் தனியா ஸ்லோகமே இருக்கு. அம்பாளோட மணிக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு. சுராபாஜனம், தேன் குடிக்கிறதுக்கான கிண்ணம் வச்சிருக்கா. தேன் கிண்ணம். அப்புறம் சூலம், இந்த மேல பார்த்தீங்கன்னா சூலாயுதம், த மெயின் ஆயுதம். அப்புறம் பாஷாயுதம், பாஷக்கயிறு. சுதர்சனம் அப்படின்னா சக்கரம். இத்தனை ஆயுதம் மொத்தம் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 18 ஆயுதம் வரும். 18 கைகள்ல 18 ஆயுதங்களோட இருக்கா. பிரபார பிரபாமி, பவளம் மாறி. பவளம் எவ்வளவு ரெட்டா இருக்குமோ அவ்வளவு ரெட் கலர்ல இருக்கா. சௌரிபம்னா எரும மாடு. எரும மாட்டு ரூபத்துல இருந்த மகிஷாசுரனை அழித்தவள். மகிஷாசுர மர்தினிங்கிறது இந்த அம்பாள் தான். அந்த மகாலட்சுமிங்கிற அம்பாள் தான் மகிஷாசுரனை அழித்தாள். அவள் சரோஜம், தாமரை பூவிலே இருக்கின்றாள். அந்த தேவியை நமஸ்காரம் பண்ணுகின்றேன், சேவிக்கிறேன் என்று 2வது அத்தியாயம். மகிஷாசுர வதம் தான் இந்த அத்தியாயத்துடைய கதை. 2வது அத்தியாயத்துல மகிஷாசுரனுடைய சைன்யங்களை எல்லாம் அம்பாள் வதம் பண்றா. நான் தேவி மகாத்மிய சரித்திரத்துக்குள்ள போகல, அப்படியே அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு வரேன். நீங்க அதெல்லாம் விஸ்தாரமா படிக்க போறதுனால 3வது அத்தியாயம் மகிஷாசுரனுடையதே வதத்தை சொல்றா. 4வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். தேவர்கள் பண்ணக்கூடிய அழகான ஒரு ஸ்துதி அது. அதுல மட்டும் 2 ஸ்லோகங்களை சொல்லிட்டு போறேன். 5வது அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகமுமே அருமையான ஸ்லோகம் தான். ஒரு ஸ்லோகம் அப்படி ரேண்டமா பேர்ல் பிக் பண்ணி சொல்றேன். 11வது ஸ்லோகம் பாருங்க. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திரசாரா துர்காசி துர்க பவசாகரி நௌரசங்க ஸ்ரீ கைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா கௌரி த்வமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. பரமேஸ்வரன்ட்ட ஒரு நாளும் நீங்காமல் விளங்கக்கூடிய அம்மா உனக்கு நமஸ்காரம்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்னை காப்பாத்து. சூலேன பாஹினோ தேவி பாஹி கட்கேன சாம்பிகே கண்டாஸ்வனேன பாஹி சாபத்யானிஸ்வனேன. அம்மா உன் சூலத்தாலே எங்களை காப்பாத்து, உன் கத்தியினால எங்களை காப்பாத்து, உன் மணியின் ஓசையினால எங்களை காப்பாத்து, உன்னுடைய வில்லின் நான் ஒடியால் எங்களை காப்பாற்றுன்னு தேவர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்றான். எல்லா திக்கில இருந்து எங்களை காப்பாத்தணும். பிராச்சியாம் ரக்ஷ பிரதீச்சியாம் சண்டிகே ரக்ஷ தட்சிணே பிராமணேனாத்மசூலஸ்ய உத்தரஸ்யாம் ததேஸ்வரி. கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அம்மா நீ என்னை காப்பாற்ற வேண்டும். மேல உன் சூலத்தை தூக்கி இப்படி சுழட்டி எங்களை மேலிருந்தும் நீ காப்பாற்ற வேண்டும், வடக்கிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும், தெற்கிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும்னு அருமையான ஒரு ஸ்தோத்திரம். இந்த முதல் அத்தியாயத்துல ஒரு ஸ்தோத்திரம் வருது. அதுக்கு பேரு தந்திரோக்தம் ராத்திரி சூக்தம்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு. பிரம்மாஜி பண்ணினார், ஸ்தோத்திரம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா கதையில. பிரம்மாஜி மகாகாளிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதுக்கு பேரு ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம் தந்திரோக்தம் ராத்திரி சூக்தம்னு.
அது மாதிரி தேவர்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் 3 பாகத்திலையும் முக்கியமான ஸ்தோத்திரங்கள் 4 ஸ்தோத்திரம் மொத்தம் இருக்கு. அதுல 2வது ஸ்தோத்திரம் தேவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் தேவி மகாத்மியம் 4வது அத்தியாயத்துல முழுக்கவே அதுதான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் 5வது அத்தியாயம் உத்தம சரித்திரத்துக்கு போயிடும். இதோட மத்தியம சரித்திரம் முடிஞ்சது. 3 அத்தியாயம் மகிஷாசுர சைன்யவதம், மகிஷாசுரவதம், தேவர்கள் பண்ணும்படியான தேவி ஸ்துதி, இது 3 தான் மகிஷாசுரவதம் இல்லாட்டினா மத்தியம சரித்திரம் அப்படிங்கிற செகண்ட் பார்ட் ஆஃப் தேவி மகாத்மியம். இப்ப 3ல 2 பார்ட் முடிஞ்சு போயிடுது. 3வது பார்ட் தான் ரொம்ப விஸ்தாரமா பெரிய பார்ட். அதுக்கு பேரு தான் மகா ஆமா அதுக்கு பேரு தான் உத்தம சரித்திரம்னு பேரு. ஓகே, இப்ப 2வது அத்தியாயம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மகாலட்சுமிங்கிற அம்பாள் தான் தேவதை. 3வது அத்தியாயத்துக்கு திரிபுர பைரவிங்கிற அம்பாள் தேவதை. 3, 4 இந்த அம்பாளுக்கு இந்த அத்தியாயத்துக்கு தனித்தனி அம்பாள் இருக்கா. 3வது அத்தியாயத்தோட அம்பாளுக்கு பேரு திரிபுர பைரவி என்று பேரு. இந்த ரூபத்துல நீங்க பாக்கிறேன், அபயமும் வரதமும் வச்சுண்டு ஒரு கையில ஜபமாலையும் ஒரு கையில புஸ்தகமும் வச்சுருக்கா. இந்த அம்பாளுக்கு பேரு திரிபுர பைரவி. முண்டமாலா தாரிணியா இருக்கா. தச மகா வித்யேல ஒரு வித்யா இருக்கா. ரொம்ப வரப்பிரசாதியான அம்பிகை. இது மாத்திரம் சொல்றேன். அப்புறம் 5வது அத்தியாயத்தோட அம்பாளுக்கு பேரு ஜெயதுர்கான்னு பேரு. சிம்மவாகினியா இருக்கா. கையில வலது கையில பெரிய கத்தியும் இடது கையில ஒரு சூலமும் வச்சுருக்கா. பின்னாடி இருக்கக்கூடிய கரங்கள்ல சங்கு சக்கரதாரிணியாக இருக்கா. அப்படியே கார்மேகம் போல இருக்கின்றாள். தன்னுடைய கண்ணாலேயே எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கின்றாள். தலையில் சந்திரனை தரித்திருக்கின்றாள். இந்த அம்பாள் தான் 4வது அத்தியாயம், 5வது இல்ல 4வது அத்தியாயத்துக்கு ஜெயதுர்காங்கிற அம்பாள். அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ 3 அத்தியாயம் பார்த்தோம். 2வது அத்தியாயத்துக்கு மகாலட்சுமி, 3வது அத்தியாயத்துக்கு திரிபுர பைரவி, 4வது அத்தியாயத்துக்கு ஜெயதுர்கா. இங்க 5ன்னு போட்டுக்கிறது தப்பு. 4வது அத்தியாயத்துக்கு தான் ஜெயதுர்கா. அடுத்து 5வது அத்தியாயத்துக்கு போறோம். இங்க இருந்து மத்தியம சரித்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த அத்தியாயத்துக்கு அம்பாள் யாருன்னா மகா சரஸ்வதி. மகா சரஸ்வதியோட தியான ஸ்லோகத்தை சொல்றேன். घंटाशूल हलानि शंखं सलें चक्रं धनुस्सायकं हस्ताब्जैर्दधतीं घनान्त विलसत् सीतांशुतुल्यं प्रभा गौरी देह समुद्भवां त्रिजगताम् आधारभूता महापूर्वाम् अत्र सरस्वतीम् अनुभजे शुंभादि दैत्यादीनि. இவா 3 பேரும் ஆக்சுவலி மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதிங்கிற 3 பேரும் தேவி மகாத்மிய கதையிலேயே ஒரு கேரக்டரா வரா. ஆனா ஜெயதுர்காவோ திரிபுர பைரவியோ ஆஸ் பர் தியான ஸ்லோகம் கேரக்டர்ல வராட்டினா கூட அவதான் அந்த அத்தியாயத்துக்கு தேவதையா இருக்கா. அது மாதிரி இன்னும் நிறைய அம்பாள் பார்க்க போறோம் அடுத்தடுத்து. கண்டா அப்படின்னாக்கா மணி. இங்க கீழே பாருங்க, இந்த கையில கண்டா மணி வச்சுருக்கா. அப்புறம் சூலம் வச்சுருக்கா 2வது கையில. அப்புறம் ஹலம் அப்படின்னா கலப்ப வச்சுருக்கா, பெரிய கலப்ப வச்சுருக்கா. படத்துல ஷேடோனால சரியா தெரியல. அப்புறம் பார்த்தேன்னா இது ரொம்ப அவசரமா ப்ரிப்பேர் பண்ணின பிபிடி. அதுக்கப்புறம் இதை சரி பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். தனுகுனாக்கா வில்லு வச்சுருக்கா. சாயக்கம்னா அம்பு வச்சுருக்கா. இதெல்லாம் கர கமலங்கள், ஹஸ்தாப்ஜம் கையாகிய தாமரைகளில் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கா. கனாந்த விலசத்து சீதாம்சு துல்லிய பிரபாம் என்று சொல்றா. அப்படின்னா என்ன? கனம்னா மேகம். மேகத்துக்கு நடுவிலே விளங்கக்கூடிய சந்திரன் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசத்தோடு இருக்கின்றாள். சீதாம்ச துல்லிய பிரபாம் கௌரி தேக சமுத்பவாம். கௌரியினுடைய தேகத்தில் இருந்து தோன்றியவள். கௌரினா பார்வதி. பார்வதியின் தேகத்தில் இருந்து தோன்றியவள். திரிஜகதாம் ஆதாரபூதாம், உலகிற்கும் ஆதாரமாக இருப்பவள்.
மகாபூர்வா மற்ற சரஸ்வதி, மகா என்ற நாமத்தை முன்னாடி உடைய சரஸ்வதி. சாதாரண சரஸ்வதினா நம்ம வீணையோட பாக்குற சரஸ்வதி தேவியும் இந்த அம்பாளும் வேற வேற. அந்த அம்பாளுக்கு பேரு சரஸ்வதி, இந்த அம்பாளுக்கு பேரு மகா சரஸ்வதி. இந்த அம்பாள் இவாள்கிட்ட இருந்துதான் அந்த நம்ம இப்ப உபாசனை பண்ற, எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற துர்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வரா. எனக்கு பின்னாடி துர்கை இருக்கா, லக்ஷ்மி சரஸ்வதி இல்ல. லக்ஷ்மி சரஸ்வதி நீங்க நிறைய பார்த்திருப்பேன். அந்த லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை எல்லாம் இந்த 3 பேர்ட்ட இருந்துதான் வரா. அதுக்கு பேரு ரகசியங்கள்னு பேரு. அது தேவி பாகவதத்துக்கு, தேவி மகாத்மியத்துக்கே ஒரு அனுபந்தமா இருக்கக்கூடிய விஷயம். அது கொஞ்சம் ரகசியமான விஷயம். அதனால அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த 3 பேர்ட்ட இருந்துதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அது மாதிரி துர்கா லட்சுமி சரஸ்வதி இல்லாட்டா பார்வதி லட்சுமி சரஸ்வதி இவெல்லாம் வரான்னு சொல்லி, அதுதான் ரகசியம். கௌரி தேகத்துல இருந்து வந்திருக்கா, மூவுலகிற்கும் ஆதாரமா இருக்கா. மகா சரஸ்வதினு பேருவளுக்கு. சும்பன் முதலான தைத்தியர்கள்னா திதியோட பிள்ளைகள், அசுரர்கள், அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினவள் என்று இந்த கதை தான் இப்ப பாக்கி இருக்கிற எல்லா அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கு. எத்தனாவது அத்தியாயம்? இப்போதைக்கு 4 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு இல்லையா? முதல் அத்தியாயம் பிரதம சரித்திரம், 2, 3, 4 இந்த 3 அத்தியாயம் மத்தியம சரித்திரம் முடிஞ்சுதா? 5ல இருந்து 13 வரைக்கும், 13 விட்டுருங்கோ, 16 அத்தியாயம் வரைக்கும், 5ல இருந்து 11 வரைக்கும் இந்த கதை தான் சொல்லி. அதுக்கப்புறம் தேவி மகாத்மியம் ஒரு ரீதியில ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு ராஜா, சுரதன்கிற ஒரு ராஜா, சமாதிங்கிற ஒரு வைஷ்யன், இவா 2 பேரும் ரொம்ப மனசு சாந்தி இல்லாம இருக்கும்போது சுமேதஸ்ங்கிற மகர்ஷி இந்த கதையெல்லாம் சொல்றார். அப்படித்தான் தேவி மகாத்மியம் அமையிறது. அந்த சுமேதஸோட அனுகிரக பிரகாரம் நம்ம சுரத மகாராஜாவும் சமாதி வைஷ்யனும் 2 பேரும் சேர்ந்து அம்பாளை தபஸ் பண்ணி வரங்கள் வாங்கிக்கிறா. அது 13வது அத்தியாயத்துல. 12வது அத்தியாயம் தேவி மகாத்மியத்தோட பலஸ்ருதியாக அமைஞ்சிருக்கு, முனிவர் சொல்றதாக அமைஞ்சிருக்கு. இப்படிதான் தேவி மகாத்மிய கிரந்தத்தோடைய அமைப்பு. மார்க்கண்டேய புராணத்துல இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு நான் டைரக்டா சப்ஜெக்ட் மேட்டருக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அதை சொல்றேன். இங்கே பாக்குற இந்த அம்பாள் தான் சும்பன் நிசும்பன் 2 பேரையும் சம்ஹாரம் பண்றான். சில போட்டோல பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினின்னு நினைச்சுட்டு இருப்போம். 2 அசுரால் இருப்பா. அது சும்ப நிசும்ப வதம். நிசும்ப சூதினின்னு ஒரு கோவிலே இருக்கு தஞ்சாவூர்ல. நிறைய ஊர்ல இருக்கு. சும்ப நிசும்ப வதம் பண்ணக்கூடிய அம்பாளுக்கு கோவில்களே இருக்கு. மகிஷாசுர மர்தினிக்கு அருமையான ஒரு கோவில் நாகர்கோவில்ல இருக்கு. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலம். அம்பாள் மகிஷாசுரனை குத்திட்டு அந்த வாழை அந்த இடத்துல வச்சாலாம். அதனால அந்த கோவிலுக்கு வாழ் வெச்ச கோஷ்டம்னு பேரு. மகிஷாசுர மர்தினியாவே அம்பாள் அங்க எழுந்தருளி இருக்கா. ஓகே, இது நிசும்பவதம் சும்பவதம். இங்க பாருங்க இந்த படத்துல இந்த நடுவுல சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அம்பாள் கௌஷிகின்னு பேரு. அந்த அம்பாள் தான் மெயினான அம்பாள் இந்த யுத்தத்துல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா காளி இருக்கா, சாமுண்டின்னு பேரு அந்த அம்பாளுக்கு. இங்க ஹம்ச வாகனத்து மேல பிராமணி இருக்கா, நந்தி வாகனத்து மேல மாகேஸ்வரிங்கிற அம்பாள் இருக்கா, நாரசிங்கி இங்க இருக்கா, மயில் மேல கௌமாரி இருக்கா, மேல கருடன் மேல வைஷ்ணவிங்கிற அம்பாள் இருக்கா, யானை மேல ஐந்திரிங்கிற அம்பாள் இருக்கா. இப்படி எல்லா தேவதைகளுடைய சொரூபமா அம்பாள் எல்லாம் வரா. இந்த நடுவுல வாராகி இருக்கா, தெரியல இதுல. இங்க பாருங்க வாராகி, வராக முகம் இங்க இருக்கு. வாராகி எரும மாட்டு மேல இருக்கா. வாராகி மகிஷாசனான்னு இவா எல்லாம் ஒவ்வொரு வாகனங்கள்ல அசுராலோட சண்டை போடுறா. அதெல்லாம் இந்த கதையில வருது. ஓகேவா? இப்போ 6வது அத்தியாயத்துக்கு பத்மாவதி என்கின்ற அம்பிகை இருக்கா. பத்மாவதினா உடனே நம்ம திருச்சானூர்ல இருக்கிற தாயார் கிடையாது. இது சக்தியினுடைய ஒரு ஸ்வரூபம். இது வேற ஒரு படம், அது என் வரைஞ்சிருந்தது, அது எங்கேயோ தெரியல. அது நான் அப்புறமா அதை அனுப்புறேன் உங்களுக்கு. பாம்பு மேல உட்கார்ந்துருப்பா. இது நான் ஜஸ்ட் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு இந்த படத்தை. ஆனா ஆக்சுவலா நாகாதீஸ்வர விஷ்டடாம்னு இருக்கு. பாம்பு மேல ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துருக்கா. ரொம்ப விசித்திரமான ஒரு அம்பாள், இருக்கிறதுலயே வித்தியாசமான ஒரு தேவி இந்த பத்மாவதிங்கிற அம்பாள். பணிபனோத்தம் சாரு ரத்னாவளி பாஸ்வத் தேகலதாம் திவாகர நிபாம்னு சூரிய பிரபையோட இருக்கா. சூரியனை மாதிரி ஒரு காந்தியோட இருக்கா. அப்புறம் மாலா கும்ப கபால நீரஜகரம், ஒரு கையில மாலைய வச்சுட்டு இருக்கா,
ஒரு கையில கும்பம் வச்சுருக்கா, ஒரு கையில கபாலம் வச்சுருக்கா, ஒரு கையில தாமரப்பூ வச்சுருக்கா, தலையில சந்திரனை சூடின்னு இருக்கா, பைரவரோட மடியில உட்கார்ந்து இருக்கா. அதனாலதான் இப்படி படம் போட்டு பைரவரோட மடியில இந்த அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. இந்த தேவிக்கு பத்மாவதி என்று பேரு. ரொம்ப ஆச்சரியமான அம்பாள். 6வது அத்தியாயத்துக்கு தேவியா இருக்கா. 6வது அத்தியாயத்துலதான் தூம்ரலோச்சனனோட வதம் சொல்லப்படுது. 5வது அத்தியாயத்துல தேவி தூத சம்வாதம் அந்த அத்தியாயத்துக்கு பேரு. அருமையா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். யாதேவி சர்வபூதேஷுன்னு ஆரம்பிக்கும்படியான ஸ்லோகம் அது இங்கதான் இருக்கு. இப்ப நான் சொன்னேனே, நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ, நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதாஸ்மதாம், ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரியை நமோ நமஹ, ஜோத்ஸ்னாயை ச இந்துரூபிண்யை சுகாயை சததம் நமஹ, கல்யாண்யை பிரணதாமிருத்யை சித்தியை குர்மோ நமோ நமஹ, நைருத்யை பூபிரதாம் லக்ஷ்மி சர்வாண்யை தே நமோ நமஹ, துர்காயை துர்கபாலாயை சாராயை சர்வகாரிண்யை ख्यात्यै तथैव कृष्णायै धूम्रायै सततं नमः, अतिसौम्य अतिरौद्रायै नतास्तस्यै नमो नमः, नमो जगत्प्रतिष्ठायै देव्यै कृत्यै नमो नमः, या देवी सर्वभूतेषु विष्णुमायेति सुस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः, चेतनेत्यभिधीयते नमस्तस्यै नमो नमः, बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः, निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै. இப்படியே வருது அருமையான ஸ்தோத்திரம். இதெல்லாம் 5வது அத்தியாயத்துல இருக்கு. கௌரியோட தேகத்துல இருந்து வந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படி வர அம்பாள தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றதுதான் இந்த ஸ்தோத்திரம். அது 5வது அத்தியாயம். 4 ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தியாயம் 1, அத்தியாயம் 4, அத்தியாயம் 5, அத்தியாயம் 11 இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள், பாக்கி எல்லாம் யுத்தம். அப்ப அத்தியாயம் 5ல இருக்கிற ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமானது. இங்க கேரளத்துல பகவதி சேவைன்னு பண்ணுவா. அது எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடு. அதுல பாராயணம் பண்ணப்படுவது இந்த 5வது அத்தியாயமும் 11வது அத்தியாயமும். என்னமோ படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, அனுஷ்டுப் சந்தஸ்லதான் இருக்கு, இதுவும் என்னமோ ஒரு ஸ்தோத்திரம்னு நினைச்சுடாதீங்கோ. ரொம்ப மகிமை உடையது தேவி மகான். ரொம்ப 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 மகிமை உடையது. இதுக்கு சமானமான ஒரு ஸ்தோத்திரமே கிடையாது. அவ்வளவு அருமையான ஸ்தோத்திரம். அடுத்து 7வது அத்தியாயம். நான் பேரெல்லாம் எழுத சமயம் இல்லை, அதனால டக்குன்னு அப்படியே போட்டிருக்கேன். 6வது அத்தியாயம் சொன்னேன், தூம்ரலோச்சன வதம். தூம்ரலோச்சனன்னு ஒருத்தர் அனுப்புறான் சும்ப நிசும்பர்கள். அந்த தூம்ரலோச்சனன் ஹும்னு ஒரு ஹுங்காரத்தினாலேயே அவனை எரிச்சு பஸ்மமாக்குறான். அதான் அந்த ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம், ஹேளா நிர்மித தூம்ரலோச்சன வதே அப்படின்னு. அடுத்து 7வது அத்தியாயம் சண்ட முண்ட வதம். சண்டனையும் முண்டனையும் வதம் பண்றான். தியாயேயம் ரத்னபீட்டே சுககலபடித்தம் சுருண்வதீம் ஷியாமளாங்கீம் யஸ்தைகாங்கிரீம் சரோஜே சசி சகலதனாம் வல்லகீம் வாதயந்தீம் கல்காபத்தமாலாம் நியமித விலசோலிகாம் ரக்தவஸ்திராம் மாதங்கீம் சங்கபாத்ராம் மதுர மதுமதாம் சித்திரகோத்பாசி பாலாம் என்று மாதங்கி என்கின்ற அம்பிகையாக இருக்கின்றாள் அம்பாள். அருமையான ஒரு ரூபம் இது. தசமகா வித்யால ராஜசியாமளான்னு ஒரு அம்பாள் இருக்கா. அந்த தேவியோடையும் லலிதாம்பிகையோட 2 பக்கமும் இருக்கக்கூடிய வாராகி சியாமளால அந்த சியாமளா போலவும் ரூப ஒற்றுமையும் குண ஒற்றுமையும் கொண்ட அம்பாள் இந்த அம்பிகை. சண்ட முண்டர்களுடைய பதத்தை இந்த அத்தியாயத்துல சொல்றா. சண்டன் முண்டன் 2 பேர் வரா. அவ 2 பேருடைய தலையும் சீவி தலையை எடுத்துட்டு கௌசிகி ஆகிய மகாசரஸ்வதி முன்னாடி காளி தேவி நிக்கிறா. நீ சண்டனையும் முண்டனையும் சம்ஹாரம் பண்ணினதுனால உனக்கு சாமுண்டி என்ற நாமம் உண்டாகட்டும் என்று அம்பாள் சொல்றா. அது சொல்றா பாருங்க இங்க. யஸ்மாத் சண்டம் ச முண்டம் ச கிரஹீத்வா த்வம் உபாகதா சாமுண்டேதி ததா லோகே க்யாதா தேவி பவிஷ்யசி என்று அந்த அம்பிகைகள். அடுத்தது 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தோட தியான ஸ்லோகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த லலிதாம்பிகை தான் 8வது அத்தியாயத்துக்கு இருக்கா. பவானின்னு பேரு இந்த அம்பாளுக்கு. அருணாம் கருணா தரங்கிதாட்சி திருதபாசாங்குஷ புஷ்பபாண சாப அணிமாதிபிராவிருதாம் மயூகைः அஹமித்யேவ விபாவயே பவானி. அந்த பவானி தான் இந்த அத்தியாயத்துக்கு தேவதை. கையிலே அங்குஷ பாசங்கள்,
கரும்பு வில்லும் பஞ்சபாலமும் வச்சிருக்கிற அந்த லலிதாம்பிகை பவானிங்கிற நாமத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தான் இந்த 8வது அத்தியாயம் ரத்த பீஜவதத்துக்கு தேவி. ரத்த பீஜவதம் பெரிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இந்த சித்திரத்துல பாருங்க, இதுதான் கௌரி தேவி. இந்த கௌரி தேகத்துல இருந்து வந்தவள் தான் மகா சரஸ்வதினு சொன்னோமே அந்த அம்பாள். அந்த அம்பாளோட இன்னொரு பேர் தான் என்னது, கௌஷிகின்னு பேர். இந்த கௌஷிகி தேவி இருந்து இந்த கௌஷிகி தேவி இந்த ரத்த பீஜ வரத்தப்ப நிறைய அசுரர்கள் வந்த உடனே அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு இத்தனை அம்பாள் வரா. பிரம்மாவோட இந்த இங்க நீங்க 2வதா பாக்குற காளி இருக்காளே தசபுஜங்களோட இந்த அம்பாள் தான் சாமுண்டி என்று பேரு. இப்ப சொன்னேனே சண்டனையும் முண்டனையும் கொண்டதுனால சாமுண்டி, அந்த அம்பாள் இவள் தான் காளி. அப்புறம் நீங்க பாக்குறது ஒவ்வொரு தேவர்களுடைய ஸ்வரூபமாகவும் ஒரு அம்பாள் வரா. பிரம்மதேவனுடைய ஸ்வரூபமாக பிராமி என்ற அம்பாள் வரா. ஸ்ருங்கேரியில சாரதாம்பாளுக்கு டெய்லி ஒரு அலங்காரம் நவராத்திரியில இந்த அலங்காரங்களை தான் பண்றான். அப்போ இங்க பாருங்க, அன்னவாகனத்துல ஹம்சாயுக்த விமானஸ்தேன்னு சொல்றா. அதெல்லாம் தேவி மகாத்மியத்துல நீங்க படிப்பேன் விஸ்தாரமா. அந்த தேவி பிராமி. அடுத்து மாகேஸ்வரிங்கிற அம்பாள் நந்தி வாகனத்துல சிவனுடைய மகேஸ்வரனுடைய சுரூபமா வந்தவள் மாகேஸ்வரி. அடுத்து முருகப்பெருமானுடைய அம்சமாக இந்த மயூர வாகனத்துல மயூர குக்குட்டவிருத்தேன்னு சேவல் கொடியோட மயில் வாகனத்தோட வேலை கையில வச்சுண்டு கௌமாரி என்ற அம்பாள். குமாரன்னா முருகன், அதனால கௌமாரி. பிரம்மாட்டிருந்து பிராமி, பிரம்மாவுடைய அப்படியே பெண் ரூபமா பிராமி. மகேஸ்வரனாகிய சிவபெருமான் இருந்து மகேஸ்வரி. முருகன் குமாரனாகிய முருகன் இருந்து கௌமாரி. விஷ்ணு பகவான் இருந்து வந்தவள் இந்த வைஷ்ணவி. குருவாயூரப்பனே அப்படியே ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டு கருடாழ்வார் மேல ஏறி வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அம்பாள். அப்புறம் வராக பெருமாளுடைய ஸ்வரூபம் வாராகி. வாராகி தேவி தண்டநாதான் லலிதோபாக்கியானத்துல சொல்லும்படியான அம்பாள். வராக பெருமாளுடைய ரூபம் எருமை வாகனத்தை வச்சிருந்து வரா. அங்க லலிதோபாக்கியானத்துல கிரிச்சக்கர ரதாரூடான்னு வராகங்களால கட்டி இழுக்கப்படக்கூடிய தேர். இங்க எரும மாட்டு வாகனம். அப்புறம் நரசிம்ம பெருமாளுடைய ரூபமாக சிங்க வாகனத்துல ஏறி நாரசிங்கி என்கின்ற அம்பாள் வரா. இந்திரதேவனுடைய வடிவமாக யானை மேல ஏறி ஐந்திரிங்கிற அம்பாள் வரா. இந்திராணி வேற ஐந்திரி வேற. இந்திராணிங்கிறது இந்திரனுடைய மனைவிக்கு பேரு இந்திராணி. ஐந்திரிங்கிறது இந்திரனுடைய அம்சமா வந்த இந்த அம்பாளுக்கு பேரு ஐந்திரி. அப்புறம் சாமுண்டாங்கிற அம்பாள் சிவதூதி. இந்த அம்பாள் ஆக்சுவலா சிவதூதி, சிவாசத நிநாதினி அப்படின்னு இந்த ஓனாய் போல சப்தமிடக்கூடிய பெரும் குரலை உடையவளாக இந்த தேவி வந்தாள் என்று இவாளை பத்தியெல்லாம் விஸ்தாரமா சொல்றது 8வது அத்தியாயத்துல. அது அப்புறம் 9வது அத்தியாயத்துக்கு போனா 9வது அத்தியாயத்துல அர்த்தாம்பிகா என்று பேரு. அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அர்த்தநாரீஸ்வரி அர்த்தாம்பிகா ரெண்டும் ஒரே ரூபம் தான். பந்தூக காஞ்சன நிபம் ரச்சிதுச்சிராட்சமாலாம் பாசாங்குஷௌச்ச வரதாம் நிஜபாஹுதண்டைஹி விப்ராணமிந்தோ கலசாபரம் அர்த்தாம்பிகேஷம் அனிஷம் வபுராஸ்ரயாமி என்று இந்த அர்த்தநாரீஸ்வரர் போன்ற ஒரு ரூபம் அது. அது 9வது அத்தியாயம். அதுல நிஷும்பனுடைய வதத்தை சொல்றான். முதல்ல நிஷும்பனை கொண்டுட்டு சும்பன் அண்ணா நிஷும்பன் தம்பி நிஷும்பனை வதம் பண்ணி அப்புறம் சும்பனை வதம் பண்றா. அடுத்து 10வது அத்தியாயம் பாருங்க. இந்த அம்பாள் காமேஸ்வரி என்று பேரு. இங்க இடதுகை பக்கம் இருக்கிற அம்பாள் உத்தப்த ஹேம ருச்சிராம் ரவிச்சந்திரவன் ஹிநேத்ராம் தனுஷரயுதாம் பாசசூலம் இஷ்டததீம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி திருதேந்துலேகாம். 3 கண்களோடு பாசம், அங்குஷம், சூலம், வில், அம்பு ஆகியவற்றையெல்லாம் ஏந்தியவளாக இருக்காள். இந்த காமேஸ்வரி வேற. திதி நித்யாக்கள்ல முதலானதாக இருக்கக்கூடிய காமேஸ்வரி வேற. 2 ரூபங்களும் வித்தியாசம், தியான ஸ்லோகங்கள்லாம் வித்தியாசம். இந்த அம்பாள் சும்பனை அழித்த அத்தியாயம் 10வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தோட தேவியாக விளங்குகின்றாள். இந்த 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். அம்பாள் சொல்றா எல்லாமே நான் தான் அப்படின்னு. இல்ல, இந்த 10வது அத்தியாயத்துலதான் சொல்றா. சும்பவதத்தப்ப சொல்றா அகம் விபூத்யா பகுபிஹி இக ரூபை யதாஸ்திதாம் தத்சம்ஹிருதம் மயை கைவ திஷ்டாம்யாஜௌ ஸ்திரோ பவ. அம்பாள் சொல்றா ஏகைவாகம் ஜகத்யத்ர த்விதீயா காமமா பஷ்யைதா துஷ்டமய்யேவ விசந்தியோ மத் விபூதய. இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாருமே இல்லடான்னு சொல்லி இந்த முன்னாடி சொன்ன எல்லா அம்பாளையும் மீண்டும் தனக்குள்ளேயே எல்லாத்தையுமே சேர்த்திக்கிறா. அந்த தேவிதான் இந்த இப்ப நம்ம பார்த்த சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய சிவசக்தின்னு ஸ்லோகத்துல தியான ஸ்லோகத்திலேயே வருது. அந்த தேவி அந்த அம்பாளுக்கு
காமேஸ்வரி என்று பேர். இடது கை பக்கம் இருக்கிற அம்பாள். அடுத்து வலது கை பக்கம் புவனேஸ்வரி அம்பாள். ஏகாதசோத்தியாயம் தசமகா வித்யில ஒரு வித்யா இருக்கிற புவனேஸ்வரி. பாலர வித்யுதிமிந்து கிரீட்டாம் துங்க குச்சாம் நயனத்ரய யுக்தாம் ஸ்மேரமுகீம் பரதாங்குஷ பாசாபீதிகராம் பிரபதே புவனேஷி. அருமையான ஒரு அத்தியாயம். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. தேவி பிரபன்னாத்தி ஹரே பிரசீதம் பிரசீத மாதர் ஜெகதோகிலஸ்யம். போன அத்தியாயத்துல சும்பன சம்ஹாரம் பண்ணதுனால சும்ப நிசும்ப வதம் ஆயிடுத்துன்னு சந்தோஷத்துல தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் त्वमीश्वरी देवी परापरस्य विद्या समस्ताः तव देवी भेदाः स्त्रियः समस्ताः सकला जगत्सु त्वयैकया पूरितमप्य अम्बयैतत् काते स्तुतिस्तव्य परापरोक्तिः. அதெல்லாம் வருது. இந்த 11வது அத்தியாயத்தின் 10வது ஸ்லோகம் தான். சர்வமங்கல மங்கலிகே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அப்புறம் 12வது ஸ்லோகமா சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. 7 ஸ்லோகம் இருக்கு. துர்கா சப்த ஸ்லோகின்னு அதுல 2 ஸ்லோகமும் இருக்கு. அந்த 7ஐயும் சொன்னாலே தேவி மகாத்மியம் பூரா பாராயணம் பண்ணின பாக்கியம். அதாவது 7 சொன்னா 7 தான் அனுபவிக்க முடியும். 700 படிச்சா தானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதுக்கு சமயம் இல்லாத சமயம் அதை நினைக்கணும்னா அதுக்கு அந்த சமயத்துல குறைச்ச சமயத்துல இந்த 7ஐயும் நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்காகத்தான் அது. அப்புறம் அருமையான ஸ்தோத்திரம். நான் அதை அப்படியே படிச்சுன்னு வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சுபதினமா இருக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்துல ஹம்ச இந்த பிராமியில இருந்து ஒவ்வொரு அம்பாளுக்கும் நமஸ்காரம் பண்றா தேவர்கள். முதல்ல பிராமி. ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌஷாம்பக்ஷரிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அடுத்து மாஹேஸ்வரி. திரிசூல சந்திராஹிதரே மகாவிஷபவாகினி மாஹேஸ்வரி ஸ்வரூபேண நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது கௌமாரி. மயூர குக்குடவிருத்தே மகாசக்திதரே நகே கௌமாரி ரூப சம்ஸ்தானே நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது வைஷ்ணவி. சங்கசக்கரகதாசாரிய கிரஹீத பரமாயுதே பிரசீத வைஷ்ணவி ரூபே நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது பாராகி. கிரஹீதோ கிரமஹா சக்ரே தம்ஷ்ட்ரோ துர்க வசுந்தரே வராஹ ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது நாரசிங்கி. நிருசிம்ஹரூபேண உக்ரேண ஹந்தும் தைத்யான் கிருதோத்யமே த்ரைலோக்யத்ராண சகிதே நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது ஐந்திரி. கிரீட்டினி மகாவஜ்ரே சகஸ்ரநயனோஜ்வலே விருத்ர பிராணஹரே சைந்திரி நாராயணி நமோஸ்துதே. அடுத்தது சிவதூதி. சிவதூதி ஸ்வரூபேண ஹத தைத்ய மகாபலே கோர ரூபே மகாராவே நாராயணி நமோஸ்துதே. தம்ஷ்ட்ராகராளவதனே சிரோமாலா விபூஷணே சாமுண்டே முண்டமதனே. காளி ஸ்லோகம். தம்ஷ்ட்ராகராளவதனே சிரோமாலா விபூஷணே चामुंडे मुंडमथने नारायणी नमोस्तुते. लक्ष्मी लज्जे महाविद्ये श्रद्धे पुष्टि स्वधे ध्रुवे महारात्रि महाविद्ये नारायणी नमोस्तुते. मेधे सरस्वती वरे भूतिपाभ्रविदामसि नियते त्वं प्रसीदेशे नारायणी नमोस्तुते. सर्वस्वरूपे எல்லா குமாரங்களும் உலகத்துல सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी நாராயணி நமோஸ்துதே. துகே தேவி நமோஸ்துதே. அப்புறம் பாருங்க, அம்பாளுடைய முகத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம், அம்பாளுடைய திரிசூலத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம், அம்பாளுடைய மணிக்கு ஒரு ஸ்லோகம், அம்பாளுடைய கத்திக்கு ஒரு ஸ்லோகம். ஏதத்தே வதனம் சௌமியம் லோச்சனத்ரய பூஷணம் பாத்துன சர்வ பீதிபியஹ காத்யாயனி நமோஸ்துதே. இது அம்பாளோட முகத்து மேல. ஜுவாலாகராளமத்யுக்ரம் அசேஷாசுர சூதனம் திரிசூலம் பாத்துனோ பீதேஹே பத்ரகாளி நமோஸ்துதே. இது அம்பாளோட சூலத்து மேல. किनस्ति दैत्य तेजांसि स्वनेन आपूर्यया जगत् सा घंटा पातुनोदिग्नि पापेभ्यो न सुतानि व. இது அம்பாளோட மணி மேல. असुरास्रग्वसा पंकचच्चितस्ते करोज्वलः शुभाय खड्गो भवतु चंडिके त्वां नतावय. இது அம்பாளோட கத்தி மேல. எப்படி விஷ்ணு சகஸ்ரநாம சொல்லிட்டு பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு பெருமாளோட 5 ஆயுதங்கள் மேல ஸ்தோத்திரம் பண்றோமோ அதே மாதிரியே இங்கேயும் சொல்லி ரோகான சேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டாத்து காமான் சகலான பீஷ்டான் त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति विश्वेश्वरि त्वं परिपासि विश्वं विश्वात्मिका धारयसीति विश्वं विश्वेश्वरवङ्ग्या भवति भवन्ति विश्वाश्रया ये त्वयि भक्ति नम्राः. அம்பாழகா சொல்லிட்டு வரா. அப்படி அருமையான ஒரு ஸ்தோத்திரம். அம்பாள் வரம் கொடுக்கறா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறா. தேவர்கள்லாம் சொல்றா, சர்வா பாதா பிரசவனம் திரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். எங்களுடைய
சத்ருக்களை எல்லாம் நீ சம்ஹாரம் பண்ணணும்னு கேட்கிறா. அப்ப அம்பாள் வந்து இத்தனை ரூபத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்றா. விந்தியாச்சல நிவாசினியா நான் வந்து நந்தகோபனுடைய மகளா பிறந்து தேவகி வசுதேவாளுடைய குழந்தையாக ராத்திரியில வசுதேவரால் கொண்டு வரப்பட்டு கம்சன் தூக்கி எரிஞ்ச உடனே பெரிய அம்பாலாக வந்து விந்தியாச்சல நிவாசினியாக நான் கோவில் கொள்வேன் என்று அப்போ சும்பனி சும்பர்களை கொள்ளுவேன்னு சொல்றா. அப்புறம் வைப்ர சித்தர்கள்ங்கிற அசுரர்களை கொல்றதுக்காக ரக்ததந்திகா என்ற ரூபத்தோடு வருவேன்னு சொல்றா. அப்புறம் பீமாதேவி என்ற நாமத்தோடு நான் வந்து அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவேன் என்று சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் அனாவிருஷ்டியாம் அனம்பசின்னு சாப்பாடும் தண்ணியும் இல்லாம கஷ்டப்படும் போது சாக்கம்பரியா சதாட்சியா வருவேன்னு எல்லாம் என்எஸ்எம்ல ரொம்ப விசேஷமா எல்லாரும் நிறைய பேர் சாக்கம்பரி சகசிரநாம ஸ்தோத்திரத்தை கத்துண்டேன். அந்த சாக்கம்பரி அம்பாலை பத்தி தேவி மகாத்மியத்துல இங்கதான் சொல்றா. அம்பாலே சொல்றா நான் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்றா. சதேன நேத்ரானாம் நிரீட்சிஷ்யாமி என்முனி கீர்த்திஷ்யந்தி மனுஜாஹா சதாட்சீமிதி மாம் ததஹ. அப்போ பரிஷ்யாமி சுரா சாக்கைஹி ஆவிருஷ்டே பிராணதாரகைஹி சாக்கம்பரீதி விக்யாத்தின் ததா யாஸ்யாமி ஹம்புவி. அப்புறம் துர்காசுரங்கிற அசுரனை அழிக்கிற அம்பாளுக்கு துர்கா தேவி என்று பேரு. அதுக்கப்புறம் பீமாதேவியை சொல்றா. அந்த ராட்சசர்களை எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்றா. பீமாதேவின்னு அம்பாளுக்கு பேரா. அப்புறம் அருணன்கிற அசுரன் வரும்போது அவனை அழிக்கிறதுக்கு பண்டு ரூபத்துல வராய். அதனால பிராமரி தேவின்னு. இது அம்பாளுடைய முக்கியமான 6 ரூபங்கள் தேவி மகாத்மியத்துல நான் இந்த அவதாரங்களை பண்ணுவேன் என்று பவிஷ்யத் காலத்துல சொல்றா. அந்த அவதாரங்கள்லாம் இங்க சொல்லியிருக்கு. விந்தியாச்சல நிவாசினி, ரக்ததந்திகா, சாக்கம்பரிங்கிற சதாட்சி, துர்கா தேவி, பீமாதேவி, பிராமரி தேவி. இவாளும் தேவி மகாத்மியத்துல ரொம்ப முக்கியமான அம்பாள். கடைசியா இப்போ எல்லாம் முடிஞ்சு கொடுத்து ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சு கதையெல்லாம் முடிச்சுட்டார். இப்ப பலஸ்ருதிய வந்து முனிவர் சுமேதஸ்ங்கிற முனிவர் வந்து அத சொல்லி முடிச்சு இங்க மேல அதையும் தொடர்ந்து சொல்றார். அம்பாலே சொல்றா இதெல்லாம். இந்த 11வது 12வது அத்தியாயத்திலையும் அம்பாலே வந்து சொல்றா இது தேவி மகாத்மியத்தை எப்படி படிக்கணும், இதுல என்னென்னலாம் விசேஷங்கள் இருக்கு, இதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்றா. இந்த 12வது அத்தியாயத்துக்கு அம்பாள் இந்த வலதுகை என்னோட லெஃப்ட் சைடு நீங்க பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற அம்பாள். அந்த தேவிக்கு பேரு என்னன்னா துர்கா. அதாவது ஜாதவேதோ துர்காவுக்கு இதே தியானம் தான். வித்யுத்தாம சமப்பிரபா மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிஹி கரவாளகேட விலசத்த ஹஸ்தாபிலாசேவிதாம் ஹஸ்தைஹி சக்கர கதா அசி கேட விஷிகாம் ஸ்டாபம் குணம் தர்ஜனீம் விப்ராணாம் அனலாத்மிகாம் சசிதராம். ஜாத்தவேதா துர்கான்னு பேரு இந்த அம்பாளுக்கு. அனலாத்மிகா நெருப்பு அக்னி துர்கா அப்படின்னு பேரு. அந்த தேவி திரிநேத்ரா 3 கண்ணோட இருக்கிற அம்பாள் அந்த தேவி தான். 12வது அத்தியாயம் பலஸ்துதிக்கான அம்பிகை. 13வது அத்தியாயம் தேவி மகாத்மியத்தோட கடைசி அத்தியாயம் வரப்பிரதானம், வரத்தை கொடுக்கிற அம்பாள். அந்த அம்பாள் புவனேஸ்வரி மாதிரியே ஒரு ரூபம் தான். ஆனா பாலார்க்க மண்டலாபாசாம் சதுர்பாகும் திரிலோச்சனாம் 4 கைகள் 3 கண்கள். பாஷாங்குஷ வராபீதிகி தாரயந்தியும் சிவாம்பஜே. பாஷாங்குஷம் ஒரு பக்கம், அபயவரதம் ஒரு பக்கம். புவனேஸ்வரி வேற மாதிரி வச்சிருந்துப்பா பாருங்க. மேல் 2 கரங்கள்ல பாஷாங்குஷம், கீழே அபயவரதம். இந்த அம்பாள் பாருங்க அதை இந்த மாதிரி மாத்தி வச்சிருந்துப்பா. இந்த அம்பாளுக்கு சிவாதேவி என்று பேர். இந்த தேவி 13வது அத்தியாயத்தில் தேவியாக விளங்குகின்றாள். அப்போ அம்பாள் வந்து ராஜா கிட்ட என்ன வேணும் உனக்குன்னு கேட்ட உடனே ராஜா சொல்றான், நான் இந்த மாதிரி ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டேன், ரொம்ப நாள் ராஜ்யத்தை ஆளணும் அம்மான்னு கேட்கறான். நீ அடுத்த மனுவா வாடாப்பான்னு சொன்னாலாம். இது 2வது மன்வந்திர காலத்துல நடந்த கதை. சுவாரோச்சிஷ மனு மந்திர காலத்துல நடந்த கதை தேவி மகாத்மியம். அப்பதான் சொல்லியிருக்கா இந்த விஷயத்தெல்லாம். அப்போ 8வது மனு, இப்போதைய மனு யாரு? வைவஸ்வத மனு. 7வது மனு. 8வது மனுவா வரப்போறவர் யாருன்னா இந்த சுரதன்கிற தேவி மகாத்மியத்துல வர ராஜாதான். அம்பாளுடைய அனுகிரகத்தால அவன் மனுவாவே ஆறார், அடுக்கிறார், மனுவாக ஆறார். சமாதி இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கலாம். மோட்சத்தை கொடுக்குறாளாம் ராஜாவுக்கு. இத்தனை காலம் நீ பலிச்சுட்டு அப்புறம் நீயும் மோட்சத்தை அடைவாயின்னு சொல்லி அம்பாள் அனுகிரகம் பண்றா. இப்படியாய் 13 அத்தியாய தேவதைகள், அவளை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். அவளை பத்தி சிந்தனை பண்ணியிருக்கோம். தேவி மகாத்மியத்துல மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதிங்கிற 3 அம்பாள் ரொம்ப முக்கியமானவா. இதுல மதுகைட்டபவதம், மகிஷாசுரவதம், தூம்ரலோச்சனவதம், சண்டமுண்டவதம், ரக்தபீஜவதம், நிசும்பவதம், சும்பவதம் ஆகியவையே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. முதல் அத்தியாயத்துக்கு 10 தலைகள், 10 கைகள், 10 கால்கள் கொண்ட மகாகாளி தேவதை.
அதுல விஷ்ணுவ தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக பிரம்மா இந்த மது கைட்டவர்களை கொல்றதுக்காக இந்த அம்பாளுக்கு தான் பிரார்த்தனை பண்ணினா. 2வது அத்தியாயம் மகாலட்சுமிங்கிற அம்பாள் தேவதை, 18 கைகள் கொண்ட அஷ்டம தசபுஜ மகாலட்சுமி மகிஷாசுர மர்தினி சண்டிகா தேவி, அவள்தான் 2வது அத்தியாயம். எருமை வடிவத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தின் வடிவமான மகிஷாசுரனை அழித்த ஞான சக்தியாக விளங்குகின்றாள். 3வது அத்தியாயம் தசமகா வித்யைகளில் ஒருத்தியாக விளங்கக்கூடிய திரிபுர பைரவி என்கின்ற அம்பிகை. 4வது அத்தியாயம் கைகளிலே சூலமும் கத்தியும் சங்கும் சக்கரமும் கொண்டு சிம்மவாகினியா இருக்கக்கூடிய ஜெயதுர்காங்கிற அம்பாள். 5வது அத்தியாயம் இங்கிருந்து உத்தம சரித்திரம் ஆரம்பிக்கிறது. சும்ப நிசும்பர்களை எல்லாம் வதம் பண்ணின தேவியான மகா சரஸ்வதி என்கின்ற அம்பிகை தான் 5வது அத்தியாயத்தின் தேவதை. இந்த அத்தியாயத்துல சும்பனையும் நிசும்பனையும் அம்பாள் சம்ஹாரம் பண்றது இந்த அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு வர்ணிக்கப்படுறது. 6வது அத்தியாயம் பத்மாவதி என்கின்ற தேவி பைரவரின் மடியில உட்கார்ந்து இருக்கா. 7வது அத்தியாயம் மாதங்கி என்கின்ற தேவி. 8வது அத்தியாயம் பவானி என்கின்ற தேவி. 9வது அத்தியாயம் அர்த்தாம்பிகா என்கின்ற தேவி. அப்புறம் இந்த 9வது அத்தியாயம் ரத்த பீஜ வதத்துலதான், 8வது அத்தியாயம் ரத்த பீஜ வதத்துலதான் இத்தனை தேவிகளாக வரா. கௌரியினுடைய தேகத்திலிருந்து கௌஷிகி என்கின்ற அம்பாள் வரா, கௌஷிகி கிட்ட இருந்து சாமுண்டிங்கிற காளி வரா, அப்புறம் பிரம்மா கிட்ட இருந்து பிராமி வரா, சிவன் கிட்ட இருந்து மாகேஸ்வரி வரா, அப்புறம் முருகர் கிட்ட இருந்து கௌமாரி வரா, விஷ்ணு கிட்ட இருந்து வைஷ்ணவி வரா, வராகிட்ட இருந்து வாராகி வரா, நரசிம்மட்ட இருந்து நரசிம்மி வரா, இந்திரன் இருந்து ஐந்திரி வரா, சிவதூத்தின்னு ஒரு அம்பாள் சிவனையே தூத்தாக அனுப்புறா. சும்பதி சிம்பாள்ட்டு அதை பத்தி எல்லாம் சொல்றது. ரத்த பீஜனுடைய ரத்தத்தை எல்லாம் சாப்பிட்டு மகா காளியானவள் ரத்த பீஜனை சம்ஹாரம் பண்ணா, நிசேஷீகிருத ரத்த பீஜ தனுஜேன்னு. அப்புறம் பாருங்க, இந்த அம்பாள் சிவசக்தியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரி என்கின்ற அம்பாள் அடுத்த அத்தியாயத்துக்கு 10வது அத்தியாயத்துக்கு தேவியா இருக்கா. 11வது அத்தியாயத்துக்கு புவனேஸ்வரி தேவியாக இருக்கா. 11வது அத்தியாயத்துல விந்தியாச்சல நிவாசினி ரக்ததந்திகா சகாட்சி சாக்கம்பரி துர்காதேவி பீமாதேவி பிராமணி தேவி என்கின்ற அவதாரங்களை நான் பண்ணி பூமியை காப்பாத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறா தேவர்களுக்கு. 12வது அத்தியாயத்துல ஜாதவேதா துர்காங்கிற அக்னி துர்கையாக இருக்கா. 13வது அத்தியாயத்துக்கு தேவியாக அந்த தேவியானவள் சிவாதேவி என்கின்ற நாமத்திலே காட்சி தருகின்றாள். இந்த 13 அத்தியாய தேவதைகளையும் உபாசனை பண்ணி இந்த ரூபங்களை மனசுல தியானம் பண்ணி வாங்கிட்டு நீங்க அந்த ஸ்லோகங்களை சொன்னேலானா தேவி மகாத்மியம் உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணும். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சமஸ்த மங்களங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தேவி மகாத்மியம் கொடுக்கும். இதுல சம்சயமே கிடையாது. எல்லாரும் ரொம்ப பரமஸ்ரத்தையோட தேவி மகாத்மியத்தை படிச்சு தேவி மகாத்மிய பாராயணங்கள்ல எல்லாரும் பங்கெடுத்து அம்பிகையினுடைய அனுகிரகத்தினால் சர்வ மங்களங்களையும் பெற வேண்டும் என்று ஜெகன்மாதாவாகிய மகிஷாசுர மர்தினியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபரா சக்தி மாதா கீ ஜெய், ஜெய துர்கா தேவி கீ ஜெய். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. சொல்ல வார்த்தைகளே